ஜஸ்ட் 5th கியரில் இருக்கேன். இப்போ ஒரு 2 பேசஞ்சர் காரில் வந்துருக்கோம். ஃப்ளோர் பண்ணதும் லைக் இன்ஜின் டஸ் இஸ் ஜாப், அவ்வளோதான். உங்களை வந்து சீட்டில் சாத்திட்டு அது வந்து போகாட்டியும் பாருங்களேன், நோ டைம் நான் வந்து 100 ரீச் பண்ணிட்டேன். வித்தின் ஒரு 3 or 4 செகண்ட்ஸில் வந்து நான் 100 ரீச் பண்ணிட்டேன். லைக் 0 to 100 சொல்லலை, எந்த ஸ்பீடில் நான் வந்து போயிட்டு இருந்தேனோ அந்த ஸ்பீடில் வந்து நான் வந்து 100 ரீச் பண்ணிட்டேன். ஸோ லைக் இன்ஜின் வந்து பஞ்சியாக இல்லை, பட் ஆனால் வந்து இந்த 7 சீட்டர் அஃபோர்டபுள் ஒரு காரை வந்து புல் பண்ணுறதுக்கு உண்டான கிரண்ட்டு அந்த இன்ஜினுக்கு வந்துருக்கு. மேபி நீங்கள் வந்து ஃபுல் வெயிட்டு, ஃபுல் பேக்ஸு அதெல்லாம் வந்து போட்டுட்டு ஹில்ஸில் ஓட்டும் போது வேணால் லைட்டாக உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் இருக்குமோ இல்லையா, அதுவும் ஓட்டுறவங்க ஓட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெஹிக்கிள் வந்து சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் இப்போ ஒரு 75 ஸ்பீடில் இருக்கேன். லெஃப்ட் சைடில் நான் வந்து ஓவர்டேக் பண்ணனாலும் ஜஸ்ட் இப்போ பாருங்கள், நான் வந்து ஃப்ளோர் பண்ணிட்டேன். மேடான ஏரியாவாக தான் இருக்குது. இட் பிக்ட் அப், அவ்வளோதான். ஒரு 90 கிட்ட நான் இப்போ வந்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்பீட்ஸில் இருக்கலாம். கார்னரிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாடியை எடுத்து இந்த சைடு போகிற லைக் பாடி ரோல் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து இல்லை. ஸ்டேரிங் வந்து பர்ஃபெக்டாக ஒரு பின் பாயிண்ட் கேலிப்ரேஷன் நம்மளுக்கு இதில் வந்துருக்கு. ஆனால் பற்றி சொல்லவே தேவையில்லை. இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அவங்க முன்னாடி இருந்த காலத்துலேருந்தே பண்ணிட்டு வராங்க. பிரேக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் இந்த மாதிரி டக்குன்னு பேட்சான ரோட்ஸ் வந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்லோ பண்ணிடலாம். அந்த மாதிரியான ஒரு இதுதான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் பிரேக்கரில் மட்டும் லைட்டாக ஒரு மாதிரி ஜம்பியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி அது நீங்கள் இந்த வண்டி ஓட்டி பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இதில் நீங்கள் வந்து ஓட்டிப்பீங்க. லைக் பீக் பவர் வந்து பார்த்தீங்கன்னா சம்வேர் இதில் ஒரு 6200 RPMல வரும்னு நினைக்கிறேன். பீக் பவர், பீக் டார்க் எல்லாமே லைக் காமாக நீங்கள் வந்து போகிறதுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து ஓகே. ரொம்ப அக்ரஸிவாக நான் புஷ் பண்ணுவேன், அழுத்துவேன், பஞ்சாக ரேஸ் ஓட்டுற மாதிரி ஓட்டுவேன்னா அதுக்கு ஆக்சுவலாக மேக் பண்ணப்பட்ட கார் இது வந்து கிடையாது. ஜஸ்ட் கம்ஃபர்டபுளாக ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒரு 7 பேசஞ்சர் ட்ராவல் பண்ணுறதுக்கு லைக் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலி ஓரியன்டான கார், எந்தூசியாசம் ஓரியன்டான கார் இது வந்து கிடையாது. லைக் அந்த ஃபேமிலி ஓரியன்டான காருக்கு எந்த மாதிரியான ஒரு இது இருக்கணுமோ அது எல்லாமே இந்த காரில் நமக்கு வந்து இருக்குது. பாருங்கள், மிரரோட விசிபிலிட்டி கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து தெரியுது. இந்த சென்டர் லைக் IRVMும் சரி ORVMும் சரி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து தெரியுது. ஈஸியாக லீனியராக ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்து ஸ்பீட் பிக்கப் ஆகும். இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கில் மட்டும் லைட்டான ஒரு மைல்டு பம்பி டிரைவ் உங்களுக்கு வந்து தெரியும், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. அதுவுமே வந்து நீங்கள் வெயிட் போட வந்து செட் ஆகிருன்னு நினைக்கிறேன். ஏன் இங்கே வந்து திடீர்னு டிராஃபிக் ஆகிடுச்சு, மேபி யூட்டன் அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், நான் வந்து 1200cc அபோவ் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல், டர்போ பெட்ரோல், டீசல் இந்த மாதிரியான வெஹிக்கிளை ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு வந்துருக்கு. நானே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இதில் எங்கேயுமே வந்து ஆஃப் பண்ணல. பாருங்கள், எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலுமே வந்து ஈஸியாக நான் வந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் வந்துருக்கு. அந்த மாதிரியான கேலிப்ரேஷன் தான் ரெனால்ட் இந்த காருக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 4000 RPM மேலே போகும்போது இன்ஜினோட சவுண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப வோக்கலாக வந்து இருக்குது. அதுவுமே வந்து எனக்கு ஸ்போர்ட்டியராக இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். லைக் எந்த RPMல லைக் ஃப்ரம் 1லேருந்து உங்களுக்கு இருக்கிற அந்த டாப் RPMலையும் அந்த சர்ஜ் ஆஃப் பவர் உங்களுக்கு வந்து தெரியாது. ஒரு லீனியர் புல் மட்டும் நீட்டாக உங்களுக்கு இந்த கார் வந்து கொடுத்துட்டே இருக்கும். சஸ்பென்ஷன் ஒரு சாஃப்டரான சைடில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம லைக் இந்த ஸ்பீடுக்கு வரும்போது தான் நம்மளுக்கு அது வந்து தெரியுது. கரெக்டு தான். ரொம்ப ஒரு பஞ்சியான இன்ஜின் இல்லாத காருக்கு இந்த மாதிரியான சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுக்கணும். லைக் அப்போ உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் வந்து நல்லாயிருக்கும். அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த மிதக்கிற ஃபீல் உங்களுக்கு வந்து கிடைக்குது. மேக்ஸிமம் ரோட் அண்ட் லைசன்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்க முடியாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் எப்படி சொல்கிறது, ஒரு மிதக்கிற மாதிரியான டிரைவ் உங்களுக்கு இது வந்து காட்டுது. இப்போ பாருங்கள், 5th கியரு நான் வந்து ஒரு 50லேருந்து புல் பண்ணேன்னா ஈஸியாக அது வந்து புல் ஆகுது. எங்கேயுமே எனக்கு வந்து நிறுத்தி போடாத லைக் வெஹிக்கிள் அப்படியே வந்து ஸ்டாக்னன்ட் ஆகுது நம்மளால் வந்து பார்க்க முடியாது. ஈஸியாக நான் வந்து புல் பண்ணிட்டேன். லைக் காமாக ஒரு 3000 RPMல நீங்கள் வந்து போய்ட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல மைலேஜ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வெஹிக்கிள் ஒரு 90 km ஸ்பீட் நார்மல் ஃபேமிலி டிரைவிங் ஸ்பீடில் உங்களுக்கு வந்து போய்கிட்டு இருக்கும். லைக் அந்த ரோடோட லைக் சர்ஜ் இருக்குல்ல, மேடு டவுனு, அந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 பேசஞ்சர் வச்சு ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பவர் லேக்குமே வந்து தெரியல, நல்லா தான் வந்து இருக்குது. ஏசியுமே நல்ல எஃபெக்டிவாக வந்துருக்கு. ஜஸ்ட் நாங்கள் இப்போ லைக் ஃபேன் ஸ்பீட் 2ல் தான் வந்து வச்சுருக்கோம். இல்லை ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியில் வந்து கிடையாது, மேனுவல் கிளைமேட் கண்ட்ரோல் தான் வந்துருக்கு. பட் ஏசியுமே வந்து நல்ல ஒரு சில்லர் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அந்த மாதிரியான ஒரு ஃபீல் நம்மளுக்கு இதில் வந்து கிடைக்குது. எயிட்டி மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பீப், அதுவுமே வந்து ஒரு க்யூட்டான ஒரு பீப் வந்து கொடுக்குது. எரிச்சல் ஊட்டுற மாதிரியான ஒரு பீப்பே இல்லை.
நல்லாயிருக்கு கைஸ். ஆக்சுவலாக நீங்கள் பே பண்ணுற காசுக்கு ஓத்தியான ஒரு 7 சீட்டராக உங்களுக்கு இது வந்து இருக்கும். அதுவும் நீங்கள் 10 லேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வேரியன்ஸை நீங்கள் இதில் வந்து வாங்கிக்கலாம். வேரியன்ஸ்லாம் நான் முன்னாடி ஏற்கனவே வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பேன். லைக் இன்ஜின் எல்லாமே சேமுங்கிறதுனால நான் இந்த கார் ஓட்டி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறனோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு மேபி அந்த கார்லேயுமே வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த காஸ்மெட்டிக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கும். இதில் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஜிட்டலைஸ்டாக இருக்கிறது, அதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் வந்து இது பண்ணலாம். டிராஃபிக்கான ஏரியாவில் ஓட்டதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளமே வந்து கிடையாது. ஹைவேல கிளாஸுமே வந்து நம்மளுக்கு நல்ல ஸ்லாண்டிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. பம்பர் நம்மளுக்கு வந்து விசிபிளாக இல்லை. ஃப்ரண்ட் அந்த பம்பர் பானட் ஹூடெல்லாம் வந்து இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து விசிபிளாக இல்லை. நீங்கள் வெஹிக்கிளோட வெளியில் பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து தெரியும் அந்த ஹூடோட சைஸ் வந்து சின்னதாக நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ வந்து இருக்காது. நார்மலாக நீங்கள் ஒரு பிகினராக அந்த காரை ட்ரைவ் பண்ணுறதா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விசிபிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எந்த இஷ்யூவுமே வந்து இருக்காது. அதுதான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஜஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி ஒரு நார்மல் அண்டர்லேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. இது ரோடு இருக்குது அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்படி இப்படி தான் இருக்குது ரோடு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2030 போயிட்டுருக்கேன். எனக்கு பெருசாக எந்த ஒரு இதுவும் தெரியல. அவ்வளோதான். நீங்கள் ஃப்ளோர் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் ஜஸ்ட் கிவ்ஸ் அ லீனியர் புல். அவ்வளோதான். உங்களை வந்து அந்த நார்மல் டிபிக்கல் 1.2 1.3 1.5 நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் இன்ஜின்ஸில் இருக்கிற அந்த ஒரு சர்ஜ் ஆஃப் பவர் இருக்கும்ல, அந்த பவரை உங்களால் இதில் வந்து ஃபீல் பண்ண முடியாது. அவ்வளோதான். டர்போ கொண்டு வந்ததுலாம் இதுலேயும், பட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டர்போ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா அது எங்கேயோ போயிருந்திருக்கும். இது ஒரு ஸ்லோப்பியான ஏரியா தான். நான் செகண்ட் கியர்லேயே அப்படியே வந்து மூவ் பண்ணுற பாருங்க, ஸ்மூத்தாக வந்து வெஹிக்கிள் ட்ரைவ் ஆகுது. லைக் ட்ராக்டபிலிட்டி மெனுவரபிலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கார். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். கொடுக்குற ப்ரைஸுக்கு கிடைக்கிற ஒரு 7 சீட்டரில் என்ன இது இருக்குமோ அது எல்லாமே இதில் வந்து இருக்குது. அந்த 3 சிலிண்டர் வைப்ரேஷன் அது எதுவுமே வந்து பெருசாக உள்ள நமக்கு வந்து ஃபீல் ஆக மாட்டேங்குது. ஒரு ஆமான கேபினை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ நார்மலாக நீங்கள் வந்து புல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் அது வாட்டுக்கு நார்மலாக வந்து போயிட்டுருக்கோம் வெஹிக்கிள். நம்ம இங்கே வந்து ஹைவேல ஒரு யூட்டர்னை வந்து எடுக்கணும். லேன் சேஞ்சிங் அந்த இதெல்லாம் நம்ம வந்து இன்னும் ட்ரை பண்ணல. லைக் சான்ஸ் கிடச்சிச்சின்னா அதில் பாடி ரோல்ஸ் எந்த மாதிரி இருக்குது அது எல்லாமே வந்து பார்ப்போம். இப்போ பாருங்களேன், இந்த மேரில் கூட புல் பண்ணுறேன். என்டையர் ஆர்பிஎம்லேயும் ஒரு லீனியரான புல், லைக் ஒரு மைல்டு எப்படி சொல்கிறது, ஒரு பட்டரியான ஒரு மைல்டு புல் இருக்கும் தெரியுமா. பட்டர் இப்படி வச்சா அப்படியே ஸ்லோவாக வலிக்கிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரியான ஒரு புல், அதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு பவரை நீங்கள் இந்த காரில் வந்து ஃபீல் பண்ணலாம்.